இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்து வரக்கூடிய நேரத்தில் சிறந்த பெண் விவசாயி விருதை இந்த உழவன் விருதுகள் விழாவில் வழங்க இருக்கிறோம். அதனை வழங்குவதற்காக நடிகர் திரு ஆரி அவர்களையும் ஜிஎம் ஆவன் ஜெயஸ்ரீ அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். தற்போது சிறந்த பெண் விவசாயி விருதை வெல்லக்கூடியவர் யார் என்று தற்போது இந்த வீடியோவில் பார்க்கலாம். மானாவாரி வேளாண்மை மிகவும் கடினமானது மட்டுமல்ல, நிச்சயமற்றதும் கூட. எதிர்பார்ப்புக்கு மாறாக மழைப்பொழிவு குறைந்துவிட்டால் விளைச்சலும் கிடைக்காது, விதைத்ததும் கிடைக்காது. வேதி உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் தொடர்ச்சியாக பயன்படுத்தி நஷ்டமடைந்த நாகஜோதி தமிழக உழவர் தொழில்நுட்பக் கழகம் மூலம் இயற்கை வழி வேளாண் உத்திகளை கற்று பயன்படுத்த தொடங்கினார். ஆனால் இவருடைய கணவரின் விருப்பம் வேறாக இருந்தது. இருந்தபோதும் தனது விடாமுயற்சியால் முதலில் 2 ஏக்கர் நிலத்தில் மட்டும் இயற்கை வழி வேளாண்மை செய்தார் நாகஜோதி. இவரே பூச்சி விரட்டி தயாரித்து கைத்தெளிப்பான் மூலம் பயிர்களில் தெளித்தார். அந்த ஆண்டு பயிர்களை பூச்சிகளும் தாக்கவில்லை, மகசூலும் குறையவில்லை. 2ஆம் ஆண்டிலேயே அதிக விளைச்சல் எடுத்து சாதித்தார் நாகஜோதி. சரியான பாசன வசதி ஏதும் இல்லாத நிலையிலும் கடந்த 15 ஆண்டுகளாக விவசாயத்தில் சாதனை படைத்து வரும் மதுரை மாவட்டம் தே கல்லுப்பட்டி அருகில் உள்ள சுப்புலாபுரம் என்ற சிற்றூரைச் சேர்ந்த நாகஜோதி அவர்களுக்கு சிறந்த பெண் விவசாயிக்கான உழவன் விருது வழங்குவதில் நியூஸ் 18 பெருமிதம் அடைகிறது. சிறந்த பெண் விவசாயி திருமங்கலத்தை சேர்ந்த நாகஜோதியை மேடைக்கு அழைக்கிறோம். நான் 4 வயசுலேருந்தே எங்கள் பாட்டியோட காட்டுக்கு போவேன். அங்கே வந்து எங்கள் அப்பா அவங்க பெரிய நிலக்கிழாரு, நிறைய காடுகள் இருக்குது. அப்போவே நான் 4 வயசு தான், 4 வயசுலேயே எங்கள் பாட்டியோட நான் போய்கிட்டே இருப்பேன். எங்கள் பாட்டி வந்து அப்போ வந்து உழுவாங்க, உழுவுறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. மாடு, பசு மாடு, ஆடு எல்லாம் நிறைய வச்சுருந்தோம். அவங்க பின்னாடியே தான் தெரிவேன். பள்ளிக்கூடம் போகிற நேரம் போவேன். சாயங்காலம் வந்தாலும் எங்கள் பாட்டியோட காட்டுக்கு தோட்டத்துக்கு போவேன். தோட்டத்தில் வந்து தக்காளி, வெண்டை, சீனி வரக்காய், சுரக்காய், பீக்கங்காய், ஆமணக்கெல்லாம் நட்டுருப்போம். அதெல்லாம் போய் நான் எப்படி பிடுங்குறதுன்னு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். சின்ன பிள்ளையில ரொம்ப கவனமாக பார்ப்பேன், அதில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு. சின்ன பூச்சி இருந்தாலும் எங்கள் பாட்டிகிட்ட நான் கேட்பேன், இது என்னவா சின்ன புழுவோல் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, வேப்பமுத்தை நல்லா நொறுக்கி தண்ணியில் போட்டு வேப்பங்குலையை வச்சு அப்படி எப்படி அடித்தோம்னா அதெல்லாம் செத்து போயிடும் அப்படின்னு எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கையிலே சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு ஏற்கனவே வாய்ஸ் அதிகம்தான், நான் நல்லா பேசுவேன். எனக்கு சார் சொன்ன மாதிரி எனக்கு வயசு அதிகமான வயசு தான். அப்படியே நான் செஞ்சுட்டு வந்தேன். அப்புறம் எனக்கு வயசாகவும் 23 வயசு என்னை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. வரவுமே நான் 2000 மகளிர் சுய உதவி குழு அப்படின்றத முதல்ல இந்த சுப்லாபுரம் கிராமத்துக்கு நான் தான் கொண்டு வந்தேன். அந்த சுப்லாபுரம் கிராமத்தில் ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்திருந்தார். அவர் வந்து சொன்னார், விவசாயத்தில் வந்து நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து எங்கள் காடு கரையெல்லாம் பார்க்க வந்தாங்க. சரிங்க சார்னு சொல்லி அந்த ஆஃபீஸரோட நான் எங்கள் காட்டுக்கெல்லாம் போய் கூட்டு போய் பார்த்தேன். அவர் தான் எனக்கு மகளிர் சுய உதவி குழுவை வந்து உருவாக்கி கொடுத்து விவசாய குழு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் 15 பேர் 16 பேர் சேர்ந்து ஒரு குழு நடத்துப்பா, அதில் நல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் சொன்ன மாதிரி 16 பேரை வச்சு ஒரு குழு நடத்தினேன். 19 வருஷம் அந்த குழுவை நான் நடத்தினேன். பிரிக்காமல் எந்த விதமான இது இல்லாமல் நல்லா கரெக்டாக நடத்தினேன். எனக்கு அந்த மகளிர் சுய உதவி குழுக்கு கூட அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கரெக்டாக தான் வச்சுருந்தேன், நல்லா நடத்திட்டு வந்திருந்தேன். அப்படி இருக்கையில் தான் அப்புறமேலு அந்த பார்ட் நிறுவனம் அப்படின்றத இதில் போய் எங்கள் குழுவை சேர்த்து விட்டோம். அங்கே ஜேம்ஸ் ராஜசேகரன் சார் இருந்தார், புதுப்பட்டி, இங்கே மதுரையில் தான் இருக்காங்க. அவங்க வந்து அந்த நிறுவனத்தில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரிங்க சார் சொன்னேன். மண்புழு உரம் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றத பற்றி எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. அது எங்கள் குழுவில் இருக்கவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக யாரும் அதை கவனிச்சிக்கிறல. ஆனால் நான் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தேன்.
மண்புழு எப்படி வந்து கொண்டு வர்றது, எப்படி அதை வந்து மண்புழு உரம் தயாரிக்கிறது, அந்த மண்புழு உரத்தை வந்து நம்ம காட்டில் போட்டால் என்ன நன்மை அப்படின்றத வந்து எங்கள் சார்கிட்ட கேட்டு நான் அதை நல்லா தயார் பண்ணி எங்கள் காட்டில் வந்து தான் நான் ஃபஸ்ட்டு போட்டேன். ஆனால் அந்த மண்புழு உரம் போட்டதில் வந்து அந்த ரசாயன உரம் போட்ட காட்டை விட எங்கள் காடு நல்லா பசுமையாக நல்லா தான் இருந்துச்சு. எங்கள் ஊர் ஆளுகளாம் அந்த பக்கம் உள்ளே போயிட்டு என்ன தான் போட்டா இவன் பச்சை பசேரன் இருக்குன்னு எல்லாரும் வந்து என்னை கேட்டாங்க. நான் என்னை மண்புழு உரம் வாங்கி போட்டேன். அப்போ எங்கே வாங்கினேன்ட்டாங்க. நாங்கள் வந்து எங்கள் நிறுவனத்தில் தயார் பண்ண வாங்கி போட்டோம். ஆசிரமத்துலேயும் கிடைக்குது, வாங்கி போடுங்க. என்னை யாருமே அதை நம்பலை. ஆனால் இந்த பணக்காரில் என்ன பண்ணா தெரியுமா, மூடையை வாங்க அதில் போட, மூடையை வாங்க அதில் போடுவாங்க நிலத்தில். ஆனால் நான் போடவே இல்லை. 2002 வந்து எங்கள் நிறுவனத்துக்கு போனேன். அப்போ இருந்து நான் உரம் போடலை, அந்த ரசாயன உரமே போடலை, பூச்சிக்கொல்லியும் அடிக்கலை. நானாக இயற்கை மருந்துகள் தயாரிப்பேன். இந்த ஆடு தின்னாத 6 வகை பால்வடியும் செடிகள் எல்லாம் பிடுங்கி ஒரு பெரிய மண்பானை எங்கள் அவா தந்தாங்க. அந்த மண்பானையில் போட்டு கோமியத்தை ஊற்றி அதை வந்து 10 நாளைக்கு ஊற வைப்பேன். ஊற வச்சுட்டு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவரை கட்டி வச்சுட்டு எட்ட நின்றுக்கிட்டு ஒரு குச்சி வச்சு இப்படியே தட்டி விடுவேன். எதுக்கு இப்படி எட்ட தட்டி விடுறீங்கன்னா அதில் மீத்தேன் வாய் இருக்கும், அது வந்து நம்மளை தாக்குனா நம்ம மயக்கம் வந்துடும் அப்படின்றதுக்காண்டி இப்படி எட்ட நின்றுக்கிறேன். ஒரு குச்சியை வச்சுக்கிடுவேன், இப்படியே தட்டி விடுவேன். நான் அந்த ஆவியெல்லாம் போன பிறகு திரும்பவும் அதை எடுத்து திரும்பவும் அதை வந்து வடிகட்டி அதை காட்டுக்கு ஒரு பெரிய குடத்தில் கொண்டு போய் ஸ்ப்ரேயரில் 1 கப்பு ஊற்றி அதில் நிறைய பச்சை தண்ணியை நிறையா ஊற்றி அதை செடிகளுக்கு வந்து நான் அடித்து தயார் பண்ணேன். அதை செடிகளுக்கு வந்து நான் வந்து அடித்ததுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து நன்மை தரும் பூச்சிகள் வந்து சாகாது. நன்மை தரும் பூச்சிகள் இருக்கா இல்லையா காட்டுகளில்? இந்த ரசாயன இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடித்தா தீமை தரும் பூச்சிகள் மட்டும் சாகாது, நன்மை தரும் பூச்சிகளும் செத்து போயிடும். அதனால நமக்கு நன்மையா இல்லை. அப்போ விவசாயத்தில் நமக்கு என்ன கிடைக்குது? மண்புழு உரம் போட்டால் களையும் ரொம்ப விழுகாது, மகசூலும் நல்ல மகசூல் தரும், களை எடுப்பு மிச்சம். இப்போ ஆள் கிடைக்குதா? ஆளுக்கு என்ன இந்த கம்மாயில் படுத்து இந்த மாதிரி படுத்து கிடந்துட்டு வரணும்ன்றாங்க. அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்க முடியுமா? ஒரே ஒரு ஆள் அந்த வந்திருக்கு, அந்த பிள்ளை என் கூட தான். அது ஒரு ஆளை வச்சுதான் நான் இந்த வட்டம் விவசாயம் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். பார்த்து அந்த 3 ஏக்கர் பருத்தியில் 15 குண்டால் பருத்தி போட்டிருக்கேன், 3.5 குண்டால் உளுந்து போட்டேன், 2.5 குண்டால் பாசி பயிர் வந்துச்சு. முச்சை வந்து இன்னும் தட்டான் இருக்கு. வெண்டி, சீனி வரை, பீக்கங்காய், சொரக்காய், பாவக்காய் எல்லா காய்கறியும் போட்டிருக்கேன் சார். ஆமனுக்கு வேற நெட்டா நட்டு விட்டுருக்கேன். ராஜா வாப்பா, எங்கள் பையன் வந்திருக்கான். என் பையன் சொல்லுவான், 1வது 2வது படிக்கையில் அவங்க வாத்தியார் மீட்டிங் போட்டால் என்னை கூட்டு போவாங்க. இந்த பையனை என்னப்பா தம்பி நீ என்ன படித்து பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறேன்? நான் படித்து விவசாய ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவான் அந்த பையன். அவர் சொல்லுவார், உன் மையன் உனைய மாதிரியே விவசாயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கான், அவன் வரையில் ஒரு பெரிய கெஜஸ்டிக் ஆஃபீஸர் ஆவார் அப்படின்னு அவங்க வந்தவங்க சொல்லுவாங்க, விருது கொடுக்க வந்தவங்க. இந்த பையன் சொல்லுவான், நான் விவசாய ஆஃபீஸர் ஆகி நான் படித்து பக்கத்து ஊர்லேயே வேலை பார்த்துக்கிட்டு எங்கள் காடுகரையில் நான் போர் போட்டு தண்ணி எடுத்து சொட்டு நீர் பாசனம் போட்டு மரக்கன்றுகள் நட்டி அதில் தான் நான் விவசாயம் பார்ப்பேன் அப்படின்னு இந்த பையன் சொல்லிட்டு, இப்போ அவங்க 2 அக்கா அவங்க இருக்காங்க. இவளுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணுறது கூட பணம் இல்லை என்கிட்ட, ரொம்ப கஷ்டத்தெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு 3 பேரை படிக்க வச்சுறதுனால. இந்த பையன் ஒத்தியாச்சு போடு, கரையம் பண்ணாத காடு எனக்கு வேணும், நான் சொட்டு நீர் பாசனம் போடுறேன், விவசாயம் செய்யணும்னு இந்த பையன் சொல்லிட்டு இருந்தான். இந்த பையன் பிஎஸ்சி முடித்து எம்எஸ்சி முடித்து இப்போ கெமிக்கல் லேப் டெக்னீஷியன் வந்து திருவாரூரில் படிக்கிறார். இன்னும் ஒரு 4 மாதம் இருக்குது. முடிச்சுட்டு இங்கிட்ட தான் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஸ்கூல்களில் கேட்டு ஒரு வேலை வாங்கி கொடுத்தா எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காரர் நல்ல விவசாயம் செய்கிறவர் தான், சும்மா சொல்லக்கூடாது, அவர் நல்ல உழைப்பாளி, நல்ல வேலை செய்வார். ஒரு சின்ன பாடல் பாடிடுறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நிச்சயமா. அதே நேரத்தில் திரு ஆரி அவர்கள் எடுக்க ஏரை பிடிக்கும் மனிதா நீ எண்ணிய எண்ணங்கள் அத்தனையும் சும்மா முடிஞ்சுடுதா எளிதா மனிதா, நீ எண்ணிய எண்ணங்கள் அத்தனையும் சும்மா முடிஞ்சுடுதா எளிதா. காட்டுல கந்தக வேலில நாமும் பாடுபட்டு தான் சாகுறோம், எண்ணியே மனசு நோகுறோம். ஏழைக்கு இன்பம் எப்ப வருமுன்னு ஏட்டுல சொன்னா போதுமா, திரைப்பாட்டுல சொன்னா போதுமா, ஏட்டுல சொன்னதும் பாட்டுல சொன்னதும் நம்ம வாழ்க்கைக்கு வர வேணாமா, நம்ம வாழ்க்கையும் முன்னேற வேணாமா. மண்ணை கீழறி பொண்ணை எடுக்க ஏரை பிடிக்கும் மனிதா, ஏரை பிடிக்கும் உழவா, உனி எண்ணிய எண்ணங்கள் அத்தனையும் சும்மா முடிஞ்சிடுதா எளிதா. 1க்கு 3 வட்டிக்கு வாங்கி உழவர செலவும் கூடுது, உள்ள லாபம் கொள்ள போகுது. 1க்கு 3 வட்டிக்கு வாங்கி உழவர செலவும் கூடுது, அங்கே உள்ள லாபம் கொள்ள போகுது.
கொல்ல போனலாம் அத்தனையும் எங்கே போய் சேருது இந்த ஏழைகள் வயிறு காயுது. அருமை அருமை அருமை. மிக அற்புதமான ஒரு விவசாயியின் பாடலை அவருக்கே உண்டான மண்மனத்தில் பாடினார். மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம். நான் பேசும் என் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். தமிழ் வளர்த்த மதுரைக்கு என் மாலை வணக்கம். நான் அவங்க பேசினதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அவங்களும் மைக்கை வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க. என்னைக்காவது விவசாயிகள் எல்லாம் மைக்கை கொடுத்து பேச கேட்டிருக்குமா? நம்ம எப்போவுமே நடிகர்கள் கையிலையும் அரசியல்வாதி கையில் தான் மைக்கு ரொம்ப நாளாக கொடுத்துருக்கோம். முதல் கடையாக விவசாயிகள் கையில் கொடுத்து பேச விட்டோன்னே அடிச்சு பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. அண்ணன் நேரம் சிரிச்சு என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா. இதுதான் வெகுளித்தனமான ஒரு அன்பு. இதுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு எந்திரிச்சு நின்று எல்லாரும் ஒரு தடவை அவங்களுக்கு மரியாதை செலுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெண் விவசாயி இவ்வளவு தூரம் கடந்து இவ்வளோ ஒரு பையனை வளர்த்து இந்த மேடை ஏற்றுறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் விவசாயம் என்பது வியாபாரம் அல்ல, வாழ்க்கை முறை. நம்மாழ்வார் சொல்லிட்டு போயிட்டார், உலகமே வியாபார மண்முறையில் ஒவ்வொரு நாளும் விவசாயி உயிர் தொலைத்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் இங்கே நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இயற்கை விவசாயத்தை பற்றி இவங்களுக்கு இருக்கிற அறிவு எனக்கு தெரிஞ்சு நம்ம மக்களுக்கு இருந்திருந்தா விவசாயிகளும் அன்றைக்கி ஏமாந்து பெரிய மகசூல் கிடைக்கும் தான் அவங்களும் இந்த இயற்கை உரங்களை விட்டுட்டு போனாங்க. இந்த பூச்சிக்கொல்லி மருந்து ஐடியாலாம் அன்றைக்கே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எல்லாரும் பண்ணியிருப்பாங்க. மாற்றம் எங்கோ எப்போ நிகழ்வதில்லை, இந்த மேடையில் நிகழ ஆரம்பித்திருக்கிறது. ஸோ தமிழ்நாடுக்கான ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த விவசாயிகளுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தும் நம்புகிறேன். நாடாளுமன்ற தேர்தல் வருது. ஸோ விவசாயிகளின் எதிர்காலத்தை யார் உங்களுக்கு நம்பிக்கையோடு மாற்றுவாங்கன்னு நம்புறீங்களோ அவங்களுக்கு உங்கள் ஓட்டை போட்டு விவசாயிகளை பாதுகாக்கணுங்கிறதே இந்த மேடையில் நான் கேட்டுக்கிறேன். ஸோ வாழ்க தமிழ், வளர்க தமிழ். விவசாயிகள் வாழ்கிறதுக்கான ஒரு மேடையாகவும் இந்த நியூஸ் 18 அமைந்ததில் ரொம்ப சந்தோஷம். நியூஸ் 18 தமிழ்நாடு முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த உழவன் விருதுகள் விழாவில் சிறந்த பெண் விவசாயிக்கான விருதையும் வழங்கி அவர்களை கௌரவிச்சு பேசிய திரு ஆரி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த விருதை உங்கள் பையன்கிட்ட கொடுங்க. அவர் தான் அடுத்த தலைமுறை விவசாயியாக மாறணும் அப்படிங்கிறது. கொடுத்துருங்க, உங்கள் பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஆவி நிறுவனத்தின் பொது மேலாளர் ஜெயஸ்ரீ அவர்களுக்கும் நடிகர் ஆரி அவர்களுக்கும் நினைவு பரிசினை முதன்மை செய்தி ஆசிரியர் மு. குணசேகரன் அவர்கள் வழங்குவார்.